ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நம்ம அன்னைக்கு செஞ்சுருந்தோம்ல தக்காளி தொக்கு செய்யும்போது நான் சுக்கா ரொட்டி, அதாவது ஃபுல் ஸ்டைலில் செஞ்சேன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு நம்மளோட சகோதரி வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க. அது எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுங்க, அவரும் அவங்க வீட்லேயும் வந்து மலைக்கு போகிறாங்க, அது எப்படி செய்யறதுன்னு நீங்கள் செஞ்சு காட்டினீங்கன்னா அதை பார்த்து நானும் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி நம்மளை கேட்டதுனால இன்னைக்கு அந்த இது வந்து வீடியோ வந்து நான் எடுத்து போட போகிறேன். இப்போ நான் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 to 4 பேர் சாப்பிடலாம் தாராளமாக. அந்த அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒன்றுமே நம்ம நார்மலாக சப்பாத்தி செஞ்சோம்னா நான் வந்து சக்கரை போடுவேன், கொஞ்சம் ஒயிட் சுகர் போடுவேன், சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும்னு. அப்புறம் வந்து நெய் சேர்க்கலாம், எண்ணெய் சேர்க்கலாம், டால்டா கூட ஒரு சிலர்லாம் சேர்ப்பாங்க, நான் சேர்த்ததில்லை. ஆனால் இதெல்லாம் வந்து சேர்ப்போம். இந்த சுக்கா ரொட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாது, வெறும் சால்ட், உப்பு, கோதுமை இது மட்டும்தான் சேர்த்து நம்ம வந்து பிசையணும். அவ்வளோதான், நமக்கு சால்ட் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். வெறும் நார்மல் வாட்டர், ஹாட் வாட்டரோ பாலோ அதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், நார்மல் வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி தெளித்து நல்லா வந்து மாவு பிசைஞ்சு கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது நல்லா கலந்து கொடுத்தாச்சு. நம்ம நார்மல் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு நல்லா சாஃப்டாக பிழியணும். நம்ம நார்மலாக சப்பாத்தி பூரிக்கு பிழிகிற மாதிரி கட்டியெல்லாம் பிழியக்கூடாது, நல்லா சாஃப்டாகவே பிழிஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சிருக்கேன். இப்போ வந்து இது வந்து நம்ம எப்பவும் சப்பாத்தி சுடுற மாதிரி எல்லாமே பால்ஸ் உருட்டிட்டு அதுக்கப்புறம் செய்வோம்ல, அந்த மாதிரி செய்யக்கூடாது. செஞ்சால் வந்து வரன்னு காஞ்சிரும். சாஃப்டாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த நமக்கு சப்பாத்தி வந்து அந்த ஃபுல்கா வந்து நல்லா கிடைக்கும், சுக்கா ரொட்டி. இப்போ இந்த அளவுக்கு மாவை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா வந்து ரவுண்டு பிடிச்சிக்கலாம். ஒன்றா தான் நம்ம ரவுண்டு எடுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா ஷேப்பாக ரவுண்டு பிடிச்சிட்டு இப்போ மாவு வந்து நம்ம பவுடர் இருக்கு இல்லைங்களா, கோதுமை மாவு பவுடர், அந்த மாவில் வந்து இது டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து உருட்டிக்கலாம். நான் உருட்டிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாதி திரட்டும் போதே வந்து திரும்பி ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக வந்து கோதுமாவை டஸ்ட் பண்ணி நல்லா நைஸாக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நைஸாக வந்து எடுத்துக்கணும். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக தட்ட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக தட்டினீங்கன்னா நமக்கு சூப்பரான நல்லா சாஃப்டான ஃபுல்கா வந்து நமக்கு கிடைக்கும், சுக்கா ரொட்டி. இப்போ வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேம் தான் வைக்கணும், ஸ்லோவில் வைக்கக்கூடாது. வச்சுட்டு நல்லா வந்து அந்த பபிள்ஸ் மாதிரி வந்த பிறகு தான் திருப்பி போடணும், சும்மா திருப்பியும் போடக்கூடாது. இப்போ இது செவந்துட்டே இருக்கிறதுக்குள்ள கடகடன்னு அடுத்த மாவை வந்து திரட்டிக்கணும். இப்படி திரட்டி கடகடன்னு சுடணும். அப்படி சுட வரலன்னா ஒருத்தர் ரெடியாக திரட்டி கொடுத்துட்டே இருக்கணும். திரட்டி போட்டு ஆரவும் வைக்கக்கூடாது, அப்படியே அந்த ஈரப்பதத்திலே டக்குன்னு வந்து எடுத்து நம்ம போடணும். இந்த அளவுக்கு லைட்டாக பபிள்ஸ் வந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு கொஞ்சம் செவுக்கட்டும், அதுக்குள்ளே இதை நான் நல்லா நைஸாக வந்து திரட்டிக்கலாம். இந்த மாதிரி செவந்து கிடைக்கும் போது நம்ம ஒயிட் கலர் டிஷ்யூ பேப்பர் இது மாதிரி கட்டாக எடுத்துக்கலாம். இல்லை ஒயிட் கலரில் கிளாத்து, இல்லை ஏதாவது சாயம் போகாத மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. ஒரு சில டார்க் கலர் கிளாத்தில் வந்து சாயம் போகும், அதனால் அந்த மாதிரி எடுக்காமல் ஒயிட் கலர்லனா சாயம் போகாதுன்றதுனால நான் அந்த மாதிரி எடுத்துப்பேன். இப்போ இந்த மாதிரி சாஃப்டாக ஃபஸ்ட்டு சப்பாத்தி இல்லைங்களா, அதனால இப்படி வரும். செகண்ட்லேருந்து நமக்கு நல்லா கிடைக்கும் சப்பாத்தி பொறுத்த வரைக்கும், இந்த ரொட்டி பொறுத்த வரைக்கும். இந்த அளவுக்கு நல்லா சுட்டுட்டு கொஞ்சம் செவுக்கு வச்சு 2-3 வாட்டிக்கு மேலே இதை திருப்பி போடக்கூடாது. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்த சப்பாத்தி ரெடியாக இருக்குது, அதையும் எடுத்து இதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு தான் நமக்கு அப்படி கிடச்சிது, ரெண்டாவது பாருங்க நல்லா கிடைக்கும். இது நல்லா செவந்து கிடைக்கிறதுக்குள்ள சூப்பராக கிடச்சிருச்சா. இப்போ வந்து இது ரெடி பண்ணி வச்சிட்டோம். கடன்னு செய்யணும், அதே சமயத்தில் இதுவும் தீஞ்சிடக்கூடாது, இதுவும் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்கும். அப்போ இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு சாஃப்டாக சூப்பராக செவந்து கிடைக்கும் பாருங்கள் நல்லா. இப்போ அடுத்த சப்பாத்திலாம் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும்னு சொன்னேன் பாருங்கள், ரொட்டிலாம் இப்போ நல்லா உப்பி கிடைக்குதா. இப்போ தேர்டு சைடு திருப்பி போட்டுமா 3 வாட்டி அல்லது 4 வாட்டிக்கு மேலே இது திருப்பவே போடக்கூடாது. திருப்பி போட்டிங்கன்னா ரொம்ப வந்து நமக்கு முறன்னு ஆகிடும், அதாவது ஹார்டாகிடும். இந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி நல்லா சாஃப்டான நம்மளோட சப்பாத்தி ரெடி. இதே மாதிரி அடுத்து ரெடி பண்ணி நீங்கள் சுட்டுட்டே இருக்கணும். அதே மாதிரி இது சுடுறதுக்கு இடையில 2 சப்பாத்தி ரெடி ஆகிட்டா உடனே நெய் தடவணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு மேலே ஒரு சப்பாத்தி வச்சு நல்லா 2 கையில் இப்படி வச்சுக்கணும். உள்ளங்கையில் இப்படி ஒரு கையிலையும் இன்னொரு கையிலையும் வச்சுக்கணும். வச்சுட்டு 2 கையில் நல்லா வந்து இது பண்ணணும். கை யூஸ் பண்ணி நல்லா இப்படி தேய்ச்சி, நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு செய்கிறதுனால எனக்கு காட்ட முடியல. இது இப்படி பெரட்டி
நெய் மேலேயே இன்னொரு சப்பாத்தியை இப்படி வச்சிடலாம். அப்படி உங்களுக்கு இப்படி செய்ய வாட்டம் வரல அப்படின்னா நம்ம வந்து நெய்யில் வந்து நான் ப்ரஷ் மாதிரி வச்சுருக்கேன், அதை வச்சு இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு சப்பாத்தியை சுட்டுட்டு மேலே வச்சுட்டு மேலே இந்த மாதிரி நெய் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டே வந்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். நமக்கு எண்ணெயே ஊற்றக்கூடாது. எண்ணெயே ஊற்றாமல் நம்மளோட சூப்பரான இது வந்து ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு கொஞ்சம் கருகிடுச்சு. ஏன் கருகிடுச்சு அப்படின்னா ஸ்லோவில் வச்சுக்கலாம். ஏன் கருகிச்சு அப்படின்னா நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்து இதை செய்கிறேன்ல, ஸ்பீடு குறைஞ்சிருது நமக்கு. வீடியோவில் பேசிட்டு அதெல்லாம் போட்டுட்டு செய்கிறதுனால அதனால் நம்ம கான்சன்ட்ரேஷன் இதுலேயே கடகடன்னு வச்சு இதே மாதிரி திரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான சுக்கா ரொட்டி ரெடி ஆகிடும். உங்களுக்கு இது மேலே வைக்கிறதுனால அடியில் இருக்க நெய் மேலே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது ஒரு சப்பாத்தி மட்டும் நமக்கு இது மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தடுத்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இது மாதிரி சாஃப்டாக செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.